வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்கள். ஸோ செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். A girl looks the reflection of the top of the lamp post on the mirror. ஓகேங்களா? ஸோ ஒரு மிரரில் அந்த லேம்ப் போஸ்டோட டாப்பை பார்க்குறான். விச் இஸ் 6.6 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ அந்த ஃபூட்டுக்கும், அதாவது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஃபூட்டுக்கும் இந்த மிரருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 6.6 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வரைஞ்சிக்கிறவா. 6.6 மீட்டர் அப்படின்றது ஒரு லேம்ப் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வரைய போகிறேன். லேம்ப் போஸ்ட்டை வரைஞ்சிட்டு, ஸோ ஒரு லேம்ப் போஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். இதுதான் லேம்ப் போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மிரர் இருக்குது. சரிங்களா? இந்த மிரரை தான் அந்த கேர்ள் பார்க்குறா. இவ்வளோ தூரத்தில் இருக்காது அந்த கேர்ள் வந்து இந்த மிரரில் இதோட டாப்பை பார்க்குறா அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. ஓகேங்களா? ஸோ மிரர்லேருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா. அவளோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மிரர் இருக்குன்னா இங்கே இருந்து அவள் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கா. இதுக்கு வந்து 2.5 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கேர்ள் இங்கே நிற்கிறா அப்படின்னா இவளோட ஹைட் இதுதான் கேர்ள். ஓகேங்களா? ஸோ இந்த கேர்ள்னா இவங்களோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.25 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இவ இங்கே இருந்து இந்த மிரரை பார்க்குறா. பார்க்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே கிடைக்கிது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ்யூமிங் த மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ஃபேஸிங் த ஸ்கை அண்ட் த கேர்ள். ஓகேங்களா? மிரர் அண்ட் த லேம்ப் போஸ்ட் ஆர் இன் த சேம் லைன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அதாவது மிரர் வந்து ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கேர்ளும் சரி மிரரும் சரி ஒரே லைனில் தான் இருக்காங்க. லேம்ப் போஸ்ட்டும் சரி ஒரே லைனில் தான் இருக்காங்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ இப்போ இதுக்கான லைனெல்லாம் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பேர் வச்சுருவோம். என்னென்ன பேர் எது எதுக்கு வைக்கலாம்ன்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இந்த மிரரை பார்க்குறா. ஸோ அப்போ இங்கேருந்து மிரரை பார்க்கும்போது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு தெரியுது. ஓகேங்களா? டாப்பு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து ஏ, இதுக்கு பி, இதுக்கு வந்து சின்னு பேர் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டி, இது வந்து இ. ஓகேங்களா? பேர் வச்சாச்சு. ஸோ வேறு என்ன இருக்குது. இது வந்து பெர்பெண்டிகுலர் தான். கண்டிப்பாக லேம்ப் போஸ்ட்டு எப்போவுமே பெர்பெண்டிகுலர் தான். அதே மாதிரி இங்கே நிற்கக்கூடிய இந்த ஆளுமே என்னது இதுவுமே பெர்பெண்டிகுலர் தான், அந்த கேர்ள். நெக்ஸ்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ஷன் படுது இல்லையா. ஒரு ரிஃப்ளெக்ஷன் படுறது அப்படின்றதுனால ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு லைன் போட்டுடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருந்து இவ பார்க்குறதுனால என்னது இதுக்கு பேர் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஐ. அதே இது இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே வருது. அதனால் இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆர், ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே என்னது ஈக்குவல் தான். என்ன படுதோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன பார்க்குறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். ஸோ ஐயும் வந்து ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6.6, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது ஆர். இங்கே அப்போ என்ன வரும்? ஓகேங்களா? இது ஆறுனா இது என்ன வரும்? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து எடுத்திங்கன்னா 90 டிகிரி. இது ஆறுனா இது என்ன இருக்கும்? 90 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஏன்னா மொத்தமாக என்டையர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா இது ஆர் போயிடுச்சுன்னா 90 மைனஸ் ஆர். அதே தான் இது என்டையர் 90. ஐ போயிடுச்சுன்னா இது என்ன வரும்? 90 மைனஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். என்னது? சிடிஇன்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ என் ட்ரையாங்கிள் சிடிஇ அண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் காமன் பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. காமன் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் சிடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏபிசி. எதில் ஆங்கிள் இருக்கோ அதுதான் நடுவில் அந்த லெட்டர் வரணும்.
ஸோ பியில் இருக்கிறதுனால பியை நடுவில் கொண்டு வந்திருக்கேன், டியில் இருக்கிறதுனால டியை நடுவில் கொண்டு வந்திருக்கேன். ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, இதே 2 ட்ரையாங்கிளில் ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிடியில் ஏபிசி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஏபிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏபிசி. ஓகேங்களா, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏசிபி, ஆங்கிள் ஆஃப் ஏசிபி என்ன வரும், சி ஆங்கிள் என்ன இருக்குது 90 மைனஸ் ஐஇ. ஓகேங்களா, அதே இது என் ட்ரையாங்கிள் சிடியில் ஆங்கிள் ஆஃப், ஸோ இந்த இதுதான் எனக்கு கேட்க போகிறேன். ஸோ டிசிஇ. ஓகேங்களா, இது என்ன இருக்குது, சியை பொறுத்த வரைக்கும் டிசிஇன்றப்ப 90 மைனஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ 90 மைனஸ் ஐ அப்படின்றது ஏசிபி அப்படின்றப்ப 90 மைனஸ் ஐ, ஏசிபின்றப்ப 90 மைனஸ் ஐஏ. அதே இது டிசிஇன்றப்ப 90 மைனஸ் ஆர். பட் வி நோ தட் ஐ ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா, அப்போ ஐ வர இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஆர் போடலாமா. ஸோ அப்போ 90 மைனஸ் ஆர்னு எழுதலாமா. ஓகேங்களா, ஸோ ஏசிபின்னு 90 மைனஸ் ஆறு, டிசியும் 90 மைனஸ் ஆறு. ஸோ அப்போ என்ன எழுதலாம், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிஇ எழுதலாமா. இது 1 இது 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃப்ரம் 1 and 2 ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல். தட் ஃபோர் எவ்வளவு, இது எவ்வளோன்னு தெரியும், 90 மைனஸ் ஆறு தான். ஓகேங்களா, ஐயா ஆறுன்னு மாற்றிட்டேன் இந்த கண்டிஷன் படி. ஸோ அப்போ 90 மைனஸ் ஆறு. ஸோ இப்போ இதுவும் 90 டிகிரி, 2 ஆங்கிள் ஈக்குவல், அதேமாதிரி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அப்போ டபிள்யூஏ சிமிலாரிட்டி வந்துருச்சா. ஸோ 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா பை டபிள்யூஏ சிமிலாரிட்டி. ஓகேங்களா, டபிள்யூஏ சிமிலாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா மேலே வீடியோவில் ஆனால் கிளிப் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, அதில் போய் வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. டபிள்யூஏ அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு சொல்கிறேன், ஏ ஃபார் ஆங்கிள், ஆங்கிள் 2 ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டபிள்யூஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓகேங்களா, ஸோ 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா, ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன, ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்க சிமிலாரிட்டிக்கான கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து டிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் சைட்ஸு ஏபி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வேறு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸு டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன். இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, அதுக்கப்புறம் பேஸில் கீழே இருக்கக்கூடிய இது டிவைடட் பை இந்த சைடு. ஓகேங்களா, ஸோ எழுதலாமா. ஸோ டிஇ, ஓகேங்களா, டிஇ டிவைடட் பை பிஏ ஈக்குவல் டு டிசி டிவைடட் பை பிசி. ஓகேங்களா, ஸோ இந்த சைடு தான் எழுதியிருக்கேன். டிஇ டிவைடட் பை பிஏ டிவைடட் ஈக்குவல் டு டிசி டிவைடட் பை பிசி. ஓகேங்களா, ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டிஇனா நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பிஏ அப்படின்றது அவன் கொடுத்துருக்கான். அந்த கேர்ளோட ஹைட்டு 1.25 மீட்டரு. ஸோ அப்போ டிஇ டிவைடட் பை 1.25 இஸ் ஈக்குவல் டு டிசி வந்து 6.6, பிசி வந்து 2.5. ஸோ 6.6 டிவைடட் பை 2.5. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கான ஹைட்டு கிடச்சிரும், டிஇ கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா பேஸில், அதாவது டினாமினேட்டரில் ஈக்குவலுக்கு 2 சைடுமே சிங்கிள் டேர்ம் இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட மல்டிபிள்ஸ் இன்னொன்று அப்படின்னா கட் பண்ணலாம். ஸோ 1 2.5 ஈக்குவல் டு 0.5. ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ 5 2.5 அப்படின்னீங்கன்னா 12.5 வரும். பட் வந்து இங்கே 0.5 போட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு 6.6, இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அந்த சைடு வரும்போது 0.5ன்னு வரும். ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்,
மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருப்போ டிஇ ஈக்குவல் டு 3.3 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்றப்ப என்ன ஆன்சரு 3.3 மீட்டர். இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் சம்க்கு ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.